தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் வாரியத்தில் 1933 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு பதிவில் அதை பற்றி விரிவான தகவலை பார்க்கலாம். மொத்தமாக 1933 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டாலும் 16 வகையான கேட்டகரியில் இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்ப்பரேஷன் 146 இடங்களும், இதேபோன்று அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் 145 இடங்களும், மேலும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளானிங் என பல்வேறு பிரிவுகளில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மாத சம்பளம் 37,700 1,38,500 ரூபாய். இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பல்வேறு பிரிவுகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது டவுன் பிளானிங் ஆபீசர் கிரேடு 2 12 காலி பணியிடங்களும், ஜூனியர் இன்ஜினியர் 24 காலி பணியிடங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 வகையான பிரிவுகளுக்கும் 35,900 முதல் 1,31,500 ரூபாய் மாத சம்பளமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 257 காலி பணியிடங்களும், டிராப்ட்மேன், கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி என 2 வகையில் கேட்கப்பட்டிருக்கு. இதுபோன்று டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர், ஒர்க் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் பல்வேறு வகையான காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தமாக 16 வகையான ஜாப் கேட்டகரிக்கு 1934 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பாடப்பிரிவுகளில் பிஇ ஆர் பிடெக் பட்டம் பெற்றிருக்கணும். டவுன் பிளானிங் ஆபீசர் கிரேட் 2க்கு சிவில் இன்ஜினியரிங் அல்லது ஆர்கிடெக்சர்ல பாடப்பிரிவில் பட்டம் பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் டிப்ளமோ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல சிவில் மெக்கானிக் எலக்ட்ரிக்கல் அதாவது ஒரு பாடப்பிரிவில் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். டிராப்ட்மேன் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அவங்களும் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு விலங்கியல் மற்றும் வேதியியல் பாடப்பிரிவில் பிஎஸ்சி பட்டம் அல்லது பொது சுகாதாரம், சுற்றுச்சூழலை, நுண்ணறிவியல், உயிர் வேதியியல் ஏதாவது ஒரு பிரிவுகளில் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2024 தேதியின் அடிப்படையில் பொது பிரிவினருக்கு 32 வயதிற்குள் இருக்க வேண்டும். இடஒதுக்கீடு பிரிவினருக்கு அதிகபட்சமாக வயது வரம்பு கிடையாது. தேர்வு செய்யும் முறையை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த ஜாபுக்கான எழுத்து தேர்வு ஜூன் மாதம் 29, 30 ஆகிய தேதிகளில் நடைபெறும். இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் tnmaws.youcanapply.com என்ற இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் மார்ச் 12ஆம் தேதி.